நான் 6 வருஷம் ஒரு கோயிலில் வளர்ப்பேன்னு சொன்ன நம்புவீங்களா? ஆமாங்க. வீட்டிலேருந்து மதுரைக்கு பஸ்லேயே கூப்பிட்டு போயிட்டாங்க. போனால் ட்ரெயினில் தான் போவேன்னு அடம்பிடிச்சு ஒரு வழியாக திருமங்கலம் ஸ்டேஷனை ரீச் பண்ணியாச்சு. ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும். அங்கேருந்து மேல்மருவத்துக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. பார்த்தா ட்ரெயினில் சீட்டே கிடைக்கல, அவ்வளோ கூட்டம். கேட்டால் நீ தானே ஆசைப்பட்ட, நீ ஏன் அனுபவி அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டாங்க. நீங்களே அந்த கூட்டத்தை கொஞ்சம் பாருங்கள். எப்படியோ ஒரு வழியாக மேல்மருவத்தூரை ரீச் பண்ணியாச்சு. அங்கே போய் அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வாழ போகிற கோயிலுக்கு கிளம்பிட்டேன். இப்போ எழும்பூர் ஸ்டேஷனுக்கு கிளம்பியாச்சு. அங்கே ஒரு லோக்கல் ட்ரெயின் வந்துச்சு, அதில் கிளம்பியாச்சு. கோயில் பக்கத்தில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நான் வாழ போகிற கோயில் இதுதான். கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே, உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன். எனக்கு சென்னை ஓமந்தூரா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிருக்குங்க. இதையாடா கோயில்னு சொன்னேன்னு கேட்பீங்க. ஆமாங்க, எங்களை மாதிரி நீட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது தாங்க கோயில். ஒரு வழியாக அட்மிஷனை முடிச்சுட்டு மெரினா பீச் பக்கம்தான் சொன்னாங்க. அங்கே போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கே எம்ஜிஆர் நினைவகத்தையும் நல்லா பார்த்துட்டு அப்படியே தேங்காய் பொலி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க.